வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா சில விஷயங்கள பார்க்க போறோம். தமிழ்நாடோட நிர்வாகம், பொறுப்புக்கூறல் பத்தி நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்கள வச்சு நெறைய கேள்விகள் எழுந்திருக்கு. அத பத்தி தான் பேச போறோம். ஆமா. கையில இருக்கிற ஆதாரங்கள பார்த்தா, ஒரு அமைச்சர் மேல ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு இருக்கு. அப்புறம் ஒரு துயரமான நெரிசல் சம்பவம், அது சம்பந்தமான விசாரணைகள். ம். சுற்றுச்சூழல் சம்பந்தமா சில கவலைகள், அரசியல் நிலவரம், பொருளாதாரம், பொது பாதுகாப்புன்னு நெறைய கோணங்கள் இருக்கு. கரெக்ட். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்து, என்னென்ன கேள்விகள் முக்கியமா நிக்குதுன்னு அலசுறது தான் நம்ம நோக்கம். சரி, அப்போ முதல்ல அமைச்சர் மேரு சம்பந்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓ, நிச்சயமா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அமலாக்கத்துறை, அதாவது இடி, ஒரு 232 பக்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. MAWS டிபார்ட்மெண்ட் வேலைக்காக பணம் வாங்கினதா? ஆமா. கிட்டத்தட்ட 150 பேர் கிட்ட. ஒவ்வொருத்தர்கிட்டயும் 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு. அப்பா, பெரிய தொகை. இது மொத்தமா 2538 போஸ்டிங் சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமாம். அந்த ரிப்போர்ட்ல வாட்ஸ்அப் மெசேஜஸ், ஹவாலா குறிப்புகள், போட்டோஸ், பணப்பரிமாற்றம் நடந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஆனா இதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த ஆட்சேர்ப்பு நடந்தது 2024-25ல. அண்ணா யூனிவர்சிட்டி தான் தேர்வு நடத்துனாங்க. ஆமா. அந்த முழு ப்ராசஸுக்கும் டிஜிட்டல் ஆடிட் ட்ரெயில் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது சர்வர் லாக்ஸ், எக்ஸாம் நடத்தினவங்களோட ஐபி அட்ரஸ். ம். முடிவுகளை மாத்துனாங்களா, மாத்துனா எப்ப மாத்துனாங்கன்னு சொல்ற டைம் ஸ்டாம்ப். இதெல்லாம் எங்க? ஆமா, அதான் முக்கிய கேள்வி. இவ்ளோ பெரிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், 2538 அரசு வேலைகள், இதுக்கு அடிப்படை டிஜிட்டல் பாதுகாப்பு இல்லையா? இல்ல அழிச்சிட்டாங்களா? அது சந்தேகமா இருக்குல்ல. ம். இன்னொரு பக்கம், இந்த ப்ராசஸ் நடந்த வேகம் பத்தியும் சில கேள்விகள் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா. உதாரணத்துக்கு, சுற்றுச்சூழல் அனுமதி ஜான்வரி 20, 2025, சிஎம்டிஏ அனுமதி ஜான்வரி 23, 2025. பாருங்க, வெறும் 3 நாள்ல. இது எப்படி சாத்தியம்? 3 நாள்லயா? ஆச்சரியமா இருக்கே. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி 2 லட்சம் பேருக்கு மேல தேர்வு நடத்தி செப்டம்பர் 2024 ரிசல்ட் விட்டு ஆகஸ்ட் 2025ல முதல்வர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காரு. இந்த டைம் லைன் கொஞ்சம் வேகமா தெரியுது. ம். அது மட்டும் இல்ல, இடி சொல்ற மாதிரி 150 பேர் பணம் கொடுத்திருந்தா அந்த டைம்ல ஏன் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல? அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதோட இன்னொரு சிக்கல் என்னன்னா, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அமைச்சர் நேருவோட சகோதரர் ரவிச்சந்திரன் சம்பந்தப்பட்ட ஒரு பேங்க் ஃப்ராட் கேஸ் இருந்துச்சு. ஆமா, ஞாபகம் இருக்கு. அந்த கேஸ்ல இடி போட்ட இசிஐ, அதாவது அவங்களோட முதல் அறிக்கையை மெட்ராஸ் ஹைகோர்ட் ரத்து பண்ணிடுச்சு. குற்றமே இல்ல, பப்ளிக் சர்வன்ட்ஸ் யாரும் இன்வால்வ் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அப்படியா? இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். பண மோசடிக்கான அடிப்படையே இல்லைன்னு ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் ஏப்ரல் 2025ல நடந்த சோதனையில இடி எப்படி 800 கோடி ரூபாய் பணத்துக்கு வேலை ஊழல கண்டுபிடிச்சாங்க? இது ஒரு கேள்வி. ஒருவேளை தப்பு நடந்திருக்குன்னு சந்தேகம் இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒரு இன்டர்னல் என்கொயரி பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? அதான் ஆதாரங்கள் எழுப்புற இன்னொரு கேள்வி. சரி, இப்போ இந்த விசாரணைகளை விட்டுட்டு நம்ம எல்லாரையும் பாதிச்ச கரூர் நெரிசல் சோகத்துக்கு வருவோம். ஆமா, 41 பேர் உயிர் போயிருக்கு. ரொம்ப கொடுமையான சம்பவம். அக்டோபர் 13ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் சிபிஐக்கு மாத்திருக்காங்க. தேசத்தோட மனசாட்சியை உலுக்கிடுச்சுன்னு கோர்ட் சொன்னது ரொம்ப முக்கியம். நீதிபதி அஜய் ராஸ்தோகி தலைமையில் ஒரு கமிட்டின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஆமா. இதுல இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, தன்னோட தங்கச்சி, வருங்கால மனைவியா இழந்த பிரபாகரன் ஒருத்தர் அக்டோபர் 30ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? மாநில அதிகாரிகள் அவரை மிரட்டி, சமாதானப்படுத்தி கேஸ வாபஸ் வாங்க சொன்னதா குற்றம் சாட்டியிருக்கார். அட கடவுளே, இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. ஆமா. அப்போ கேள்வி என்னன்னா, எந்த அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க, அதுக்கு ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா? கால் ரெக்கார்ட்ஸ், மீட்டிங் நோட்ஸ் மாதிரி இதெல்லாம் வெளிவரணும். சிபிஐ இப்ப லேசர் ஸ்கேனிங் மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு செய்தி வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் மாதிரி லோக்கல் போலீஸையும் விசாரிச்சிருக்காங்க. ஆனா அந்த பேரணிக்கு ஆரம்பத்துல சரியா பிளான் பண்ணாங்களா? 27,000 பேர் வந்ததா சொல்றாங்க. அதுக்கான கிரவுட் மேனேஜ்மெண்ட் திட்டம் என்ன? எத்தனை போலீஸ் போட்டாங்க? அவசர மருத்துவ வசதி என்ன பண்ணாங்க? இந்த விவரமெல்லாம் எங்க இருக்கு? செப்டம்பர் 27, 2025 அன்றைய தேதியிட்ட திட்டம் இருந்ததா சொல்றாங்க. அது உண்மையா? அதுல என்ன இருந்துச்சுன்னு தெரியணுமே. சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி மாநிலத்தோட சிறப்பு புலனாய்வு குழு
எஸ்ஐடி 1000 பக்கத்துக்கு மேல டாக்குமெண்ட் சேகரிச்சதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அக்டோபர் 17ல சிபிஐ கிட்ட கொடுத்ததா. அப்போ மாநில அரசு கிட்ட இவ்ளோ தகவல் இருந்தும் ஏன் முதல்ல சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? அதுவும் ஒரு கேள்விலாம். சரி, இப்போ அந்த எஸ்ஐடி கண்டுபிடிப்புகளையும் சிபிஐ இறுதி அறிக்கையும் ஒப்பிட்டு பார்க்க எஸ்ஐடி ரிப்போர்ட்டை பப்ளிக் பண்ணுவாங்களா? வெளிப்படைத்தன்மைக்கு அது நல்லா இருக்குமே. கண்டிப்பா. சரி, அடுத்ததா இன்னொரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு போவோம். பள்ளிக்கரணை ராம்சர் பகுதி விவகாரம். ஆமா, பிரிகேட் என்டர்பிரைசஸ் 2000 கோடி ப்ராஜெக்ட், 1400 லக்ஸரி அபார்ட்மெண்ட்ஸ். இதுக்கும் அனுமதி ரொம்ப வேகமா கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் அனுமதி ஜனவரி 20, 2025. திட்ட அனுமதி ஜனவரி 23, 2025. மறுபடியும் அதே 3 நாள் கதை. 3 நாள். ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு, அதுவும் ராம்சர் சைட் பக்கத்துல. இதுதான் பிரச்சனையே. அந்த ப்ராஜெக்டோட சர்வே நம்பர்ஸ் 453, 495 2C, 496, 497, 498 வந்து ஏப்ரல் 2022ல அறிவிச்ச பள்ளிக்கரணை ராம்சர் சைட் உள்ளேயே வருதுன்னு சொல்றாங்க. ராம்சர் சைட்னா பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் இல்லையா? சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி இருக்கும்போது சிஎம்டிஎம் மெம்பர் செக்ரட்டரி அன்ஷுல் மிஸ்ரா, சுற்றுச்சூழல் செயலாளர் ராகுல்நாத் இவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்க? சிம்பிள். பாதுகாக்கப்பட்ட எல்லைக்குள்ள இடம் வருதான்னு செக் பண்ணாம எப்படி 72 மணி நேரத்துல அனுமதி கொடுத்தீங்க? அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு, எந்த அனுமதியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி சதுப்பு நிலத்தை கள ஆய்வு பண்ணணும்னு. அது சரி, தூரம் பத்தியும் முரண்பாடு இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, பில்டர் வந்து அவங்களோட EIR ரிப்போர்ட்ல 1.28 கிலோமீட்டர் தூரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா வெறும் 65 மீட்டர் தூரம் தான் சொல்லுது. நடுவுல ஏதோ ஒரு வருவாய் நிலம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன சர்வே நம்பர்னு சொல்லல. ஒரே குழப்பமா இருக்கே. 65 மீட்டர் எங்க, 1.28 கிலோமீட்டர் எங்க? அறப்போர் இயக்கம் என்ன சொல்றாங்க? அவங்க வந்து பில்டர் சொல்றது தப்பு. ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் சைட் சதுப்பு நிலத்தோட சர்வே நம்பர் 5344 பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்போ உண்மை என்னன்னு தெரியணும்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் முழுசா வரணும். ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ், சர்வே நம்பர் எல்லாம் போட்டு. ஆமா, அது மட்டும் இல்ல, சதுப்பு நில விதிகள் 2017 படி ராம்சர் சைட்லயும் அதோட 1 கிலோமீட்டர் பஃபர் ஜோன்லயும் நிரந்தர கட்டமனம் கட்டக்கூடாது. இப்ப ஹைகோர்ட் வேற தடை விதிச்சிருக்கு அக்டோபர் 31ல. ஆமா, சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த கள ஆய்வு இன்னும் முடியல, எல்லை சரியா வரையறுக்கப்படலன்னு சொல்லிதான் தடை விதிச்சிருக்காங்க. அப்போ கேள்வி என்னன்னா, எல்லை உறுதி ஆகாதப்போ ஜனவரி 2025ல கொடுத்த அனுமதிக்கு என்ன சட்ட அடிப்படை? அது கவர்மெண்ட் ரத்து பண்ணுமா இல்லையான்னு பார்க்கணும். அந்த NCSCM, அதாவது கடலோர ஆய்வு மையம், அவங்க ரிப்போர்ட் எப்போ வரும்னு தெரியல. சரி, இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளை தாண்டி கொஞ்சம் அரசியல் பொருளாதார களத்தையும் பார்ப்போம். அதிமுகவுல இப்போ ஒரு சலசலப்பு. ஆமா, இபிஎஸ் வந்து சீனியர் லீடர் KA செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கிட்டார் அக்டோபர் 31ல. அதுவும் செங்கோட்டையன் போய் OPS, TDV, சசிகலா எல்லாரையும் தேவர் நினைவிடத்துல சந்திச்ச மறுநாள் நடந்திருக்கு. இது என்ன காட்டுதுன்னா பிரதான எதிர்க்கட்சிக்குள்ள இன்னும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல. ஆமா, 2019 தோல்விக்கு பிறகு இது தொடர்ந்துட்டே இருக்கு. இது நிர்வாணத்தை எப்படி பாடிக்கும்னு ஒரு கவலை இருக்கு. ஏன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருந்தாதான் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க முடியும், சட்டசபையில விவாதம் நடக்கும். அப்போ முதல்வர் ஸ்டாலின் கிட்ட என்ன கேள்வி வருது இதுல? எதிர்க்கட்சி இப்படி பலவீனமா இருக்கும்போது உங்க அரசாங்கத்துல கொள்கை ரீதியான விவாதங்கள் எப்படி நடக்குது? நீங்க அதை எப்படி உறுதி செய்றீங்க? இல்ல எதிர்க்கட்சியோட குழப்பப்ப ஒரு வாய்ப்பா நினைச்சு ஆய்வுகள்ல இருந்து தப்பிச்சுக்கிறீங்களா? இது ஜனநாயகத்துக்கு நல்லதா? இதுதான் கேள்வி. இன்னொரு பக்கம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு மோதல் போக்கு தெரியுது. பீகார்ல பிரதமர் மோடி பேசினதா ஒரு விஷயம் வந்துச்சு. ஆமா, தமிழ்நாட்டுல திமுகவினர் பீகார் தொழிலாளர்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு பிரதமர் சொன்னதா சொல்லி முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்காரு. பிரதமரோட பதவிக்கு இது அழகல்ல, 2 மாநில மக்களுக்கு நடுவுல பகைய உருவாக்க பாக்குறாருன்னு சொல்லிருக்காரு. இதுக்கு ஆதாரம் என்ன? பிரதமர் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா? முதல்வர் மறுக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அதுதான் இங்க முக்கியம். முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கேக்குறாங்க, உங்க ஆட்சியில பீகார் தொழிலாளர்கள் சிஸ்டமேட்டிக்கா துன்புறுத்தப்பட்டாங்கன்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா? போலீஸ் ரிப்போர்ட், லேபர் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் மாதிரி. அப்படி இல்லைன்னா உங்க மறுப்பு வெறும் அரசியல் நிலைப்பாடா? ஆதாரங்கள் தான் பேசணும். சரி, இந்த அரசியல் உராய்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. பொருளாதாரம் சம்பந்தமா ஃபோர்டு கம்பெனி. ஆமா, சென்னை பக்கத்துல மறைமலை நகர்ல இருக்கிற அவங்க பிளான்ட்ல இன்ஜின் தயாரிக்க போறாங்களாம். 3250 கோடி ரூபாய் முதலீடு. 2029ல உற்பத்தி ஆரம்பிச்சு வருஷத்துக்கு 2,35,000 இன்ஜின்.
பெரும்பாலும் ஏற்றுமதிக்கு 600க்கு மேல நேரடி வேலைவாய்ப்புன்னு சொல்றாங்க. இது மேலோட்டமா பார்க்க நல்ல செய்திதான். ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். ஃபோர்டு 2021ல பெரிய நஷ்டம்னு சொல்லி இந்தியால கார் உற்பத்தியை நிறுத்துனாங்க இல்லையா? ஆமா, அது பெரிய நியூஸ் ஆச்சு. இப்போ வர்றது வெறும் இன்ஜின் உற்பத்திக்கு, அதுவும் ஏற்றுமதிக்கு. ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்ச இடத்துல இப்போ 600 நேரடி வேலை. இது அமெரிக்காவோட மேக் இன் அமெரிக்கா பாலிசி மத்த ட்ரேட் பிரச்சனைகளுக்கு நடுவுல வருது. அப்போ இந்த ஒப்பந்தத்தோட நிபந்தனைகள் என்னன்னு தெரியணுமே. அதான் கேள்வி. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கிட்ட கேட்கப்படுது, இந்த எம்ஓயுல வேலைவாய்ப்புக்கு என்ன உத்தரவாதம் சட்டப்படி, அத மீறனா என்ன பெனால்டி, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சலுகை கொடுத்திருக்கு, முக்கியமா போன தடவை போன மாதிரி போயிடாம இருக்க இந்த ஒப்பந்தத்துல எக்ஸிட் கிளாசஸ் என்ன இருக்கு? போன வருஷம் செப்டம்பர்ல ஒரு விருப்ப கடிதம் LOI கையெழுத்தாச்சுன்னு சொல்றாங்க. அந்த LOI இப்போ கையெழுத்தான MOU ரெண்டும் வெளிப்படையா இருக்கணும். வெறும் அறிவிப்பு மட்டும் பத்தாது. கரெக்ட். விவரங்கள் முக்கியம். சரி, கடைசியா இன்னொரு விஷயம், பொது பாதுகாப்பு. இந்த பைக் ஸ்டண்ட்ஸ். ஆமா, இது தொடர்ந்துட்டே இருக்கு. இப்போ ஈரோட்ல 4 பசங்களை பிடிச்சிருக்காங்க. ஹைவேல பெட்டாஸோட ஸ்டண்ட் பண்ணிருக்காங்க. இது ஈரோட்ல மட்டும் இல்ல, சென்னையில KK நகர், மெரினா பீச் ரோட், ஏன் DGP ஆபீஸ் பக்கத்துல கூட நடந்திருக்கு. இது பெரும்பாலும் வீடியோ வைரலான பிறகுதானே போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதான் பிரச்சனையே. ஆதாரங்கள் போலீஸ் கிட்ட ஸ்டேட் லெவல் டேட்டா கேக்குது. 2024-25ல இந்த மாதிரி ஸ்டண்ட்டுக்காக எத்தனை கேஸ் போட்டீங்க, எத்தனை பேருக்கு தண்டனை கிடைச்சது, ஃபைன் எவ்வளவு போட்டீங்க, முக்கியமா ஏன் தடுப்பு நடவடிக்கை இல்ல, ஏன் ரோந்து இல்ல, ஏன் ரியாக்டிவா இருக்கீங்க, இதுதான் கேள்வி. அப்போ இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா, அமைச்சர் மேல குற்றச்சாட்டு, கரூர் துயரம், அதுல பாதிக்கப்பட்டவங்க சொல்ற மிரட்டல் குற்றச்சாட்டு, பள்ளிக்கரணை சுற்றுச்சூழல் விதிமீறல் கேள்வி, இந்த பைக் ஸ்டண்ட்ஸ், இது எல்லாமே நிர்வாகத்துல சில அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கும்ல காட்டுது இல்லையா? பொறுப்புக்கூறல்ல ஓட்டைகள் இருக்கா, அவசர முடிவுகள், தலையீடுகள் பத்தின சந்தேகங்கள் வருது. கரெக்டா சொன்னீங்க. இது கடைசியா முதல்வர் ஸ்டாலின் கிட்ட ஒரு பெரிய கேள்வியை கொண்டு வருது. ஒரு சுதந்திரமான மாநில பொறுப்புக்கூறல் ஆணையம், ஸ்டேட் அக்கவுண்டபிலிட்டி கமிஷன் அமைக்கிற எண்ணம் இருக்கா? உண்மையான அதிகாரமுள்ள ஒரு ஆணையம் நிர்வாக தவறுகளை விசாரிக்கணும், ரிப்போர்ட் பப்ளிக்கா கொடுக்கணும். ED, CBI மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சிஸ் விசாரிக்கும் போது அதை வெறும் அரசியல்னு ஒதுக்காம மாநில அளவிலும் ஒரு உள்விசாரணை நடத்தணும். அப்படியா? ஆமா, பொறுப்புக்கூறல்கிறது அரசியல் வசதிக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடாது. அதுதான் இங்க ஆதாரங்கள் முன்வைக்கிற மைய கருத்து. நாம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அலசிட்டோம். சீரியஸான குற்றச்சாட்டுகள், துயர சம்பவங்கள், சுற்றுச்சூழல் ஆபாயங்கள், அரசியல் நகர்வுகள், பொருளாதார வாக்குறுதிகள், பாதுகாப்பு கவலைகள், இது எல்லாமே தமிழ்நாட்டு நிர்வாகம் பத்தி ஆழமான கேள்விகள் எழுப்புது. எல்லாத்துலயும் பொதுவா நிக்கிறது வெளிப்படைத்தன்மைக்கான தேவையும் அதிகாரத்துல இருக்கிறவங்க பதில் சொல்லணுங்கிற எதிர்பார்ப்பு தான். நீங்க இந்த விஷயங்களை பத்தி யோசிக்கும்போது இதையும் யோசிச்சு பாருங்க. ஒரே நேரத்துல இத்தனை சிக்கலான பிரச்சனைகள், சில சமயம் முரண்பாடான தகவல்களோட வரும்போது வெவ்வேறு அரசு துறைகள் கிட்ட இருந்து நாம, அதாவது பொதுமக்கள், எப்படி சரியான பதில்களை வாங்கி பொறுப்புக்கூறலை கேட்க முடியும்? இது நிச்சயமா நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு எங்களோட இணைச்சதுக்கு நன்றி.